இப்போ வந்து சாப்டர் 3 எக்ஸாம்பிள் 3.1 வந்து பார்க்க போகிறோம். இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் a rectangular painting ஆர் 4xy cube and 3x squared y find its area. கொஷினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, லென்த் வந்து 4xy cube கொடுத்துட்டாங்க, பிரெத் வந்து 3x squared yன்னு கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு ரெக்டாங்குலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டு அதனுடைய லென்த் வந்து 4xy cube, பிரெத் வந்து 3x squared yன்னு கொடுத்துட்டு நம்மளை ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலருடைய ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பெயிண்டிங்கோட ஃபார்முலா வந்து என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 4xy cube, பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 3x squared y. இது நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா, கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறப்ப கான்ஸ்டன்ட்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், வேரியபிள்ஸை வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய் க்யூப் இன்ட்டு ஒய்ன்னு போகிறோம். ஸோ 4 3s வந்து என்னென்னு தெரியும், 12. லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட பவர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் போகும். ஸோ எந்த பவருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 + 1 வந்து என்னென்னு தெரியும், 3. ஸோ எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம், இதில் வந்து எந்த இதுவுமே பவர் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3 + 1 வந்து என்ன, 4. Therefore, area of the rectangular paint என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 12x cube y power 4 square units. அவ்வளோதான்.